இன்னும் 24 மணி நேரம்தான் பூமியை தாக்கும் சூரிய புயல். நாசா கொடுத்த மெகா அலர்ட். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சூரியனில் உருவான மிகப்பெரிய சூரிய புயல் இப்போது பூமியை நோக்கி நகர்ந்து வருகிறது. இது பூமியை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது இந்தியா உட்பட உலகின் பல்வேறு பகுதிகளிலும் வானில் பல கலர்களில் அரோரா தோன்றும். கடந்த ஒரு வாரமாகவே சூரியன் சற்றே ஓய்வில்லாமல் தகித்து வருகிறது. தொடர்ச்சியாக பல வெடிப்புகளையும் காந்த வாயுக்களையும் விண்வெளியில் உமிழ்ந்து வந்த சூரியன் இன்று பூமிக்கு நேரடியாக ஒரு மிகப்பெரிய விண்வெளி வெடிப்பை அனுப்பியுள்ளது. சூரியனின் ஆக்டிவ் ரீஜியன் 4461 என்ற பகுதியில் இருந்து கடந்த ஜூன் 6ஆம் தேதி காலையில் உருவான ஒரு பயங்கர வெடிப்பு தற்போது பூமியை நோக்கி அசுர வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. விண்வெளி விஞ்ஞானிகள் இதனை M1.8 ரக சூரிய வெடிப்பு என்று வகைப்படுத்தியுள்ளனர். இதிலிருந்து கிளம்பியுள்ள காந்த இழை போன்ற அடர்த்தியான பிளாஸ்மா மேகம் தற்போது மணிக்கு 1400 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் பூமியின் காந்த புலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சூரியனை 24 மணி நேரமும் கண்காணித்து வரும் அமெரிக்காவின் விண்வெளி வானிலை கண்காணிப்பு மையம் மற்றும் நாசா ஆகிய அமைப்புகள் பூமிக்கு G3 ரக காந்த புயல் எச்சரிக்கையை விடுத்துள்ளன. சூரிய புயலின் தீவிரம் G1 முதல் G5 வரை அளவிடப்படும் நிலையில் G3 என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு புயலாகும். சூரியனின் காந்த கூண்டு உடைந்ததால் இந்த அடர்த்தியான காந்த வாயு விண்வெளியில் வீசப்பட்டு தற்போது பூமியின் காந்த கேடயத்தை தாக்க உள்ளது. இந்த காந்த மேகம் பூமியை தாக்கும் போது பூமியின் வட மற்றும் தென் துருவ பகுதிகளில் அரோரா எனப்படும் கண்கவர் ஒளிக்கற்றைகள் வானில் தென்படுமே தவிர பெரிய பாதிப்புகள் இருக்காது என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்.